strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 மேட்ச் 36 ஓட ரிவ்யூ தான் பிட்வீன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அட் ஜெய்ப்பூர். RRோட ஹோம் கேம்ல மறுபடியும் தோத்துட்டாங்க 2 runs வித்தியாசத்துல. You have to give huge credit to LSG. முக்கியமா அவிஷ் கானோட போலிங், அவரோட அந்த யாக்கர்ஸ் வேற அவுட்ஸ்டாண்டிங் மக்களே. அண்ட் RR என்ன சொல்றதுன்னு சத்தியமா புரியலங்க. 2 மேட்சா கையில இருக்கிற மேட்ச் அவங்க தோக்குறாங்க. இதெல்லாம் அக்செப்டபிளே கிடையாது. சத்தியமா அந்த ஒரு RR கேம்ப்ல ஏதோ சம் இஷ்யூஸ் இருக்குங்க. அது மட்டும் கிளியர் கட்டா தெரியுது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட பேட்டிங் ஆர்டர் எல்லாத்துலயுமே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குன்றத கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். த்ரூ ஜூரரோட ரோல் என்னன்னே சத்தியமா தெரிய மாட்டேங்குது. ஹேட்மேரும் பாத்தீங்கன்னா பினிஷர் மாதிரி ஆட மாட்டேங்கிறாரு. ஸோ அவங்களோட டாப் ஆர்டர் மட்டும் யாராவது 1-2 பேர் அடிக்கிறாங்க. ஜெய்ஸ்வால் பெர்ஃபார்ம் பண்றாரு, நிதிஷ் ராணா அடிக்கிறாரு. அதாவது லாஸ்ட் 2 மேட்சஸா சொல்றேன். பட் ஜூரல், ஹேட்மேர் பாத்தீங்கன்னா கேமை பினிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுல இருந்தே கிளியரா தெரியுது they are not finishers. 2 மேட்சா 6 balls 9 runs இருக்கும்போது எப்படிங்க அவங்களால தோக்க முடியும்? அது ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 4 ஓவர் பேலன்ஸ் இருக்கும்போது 35 34 தான் அடிக்கணும். கையில 8 விக்கெட் இருக்கு. அன்பலியபிள்ங்க. எஸ், சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்ல ஆடல டியூ டு இன்ஜுரி. அவருக்கு அந்த சைட் ஸ்டெயின் பாத்தீங்களா. சோ சஞ்சு இல்லைன்னா இந்த டீமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குன்றது கிளியர் கட்டா தெரியுது. ரியான் பராக்ஸ் கேப்டன்ஷிப்பும் நிறைய கேள்விக்குறிகளை எழுப்புது. அட் த சேம் டைம் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங் அந்த CSK மேட்ச்ல பார்த்தேன், செம்மையா பண்ணது. அதுக்கப்புறத்துல இருந்தே பாத்தீங்கன்னா படு ஒஸ்டா ஆகிட்டு இருக்குன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். நாட் அ குட் சைன்ஸ் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப தவறா போகுது. ஐ ஃபீல் சேட் ஃபார் தியர் ஃபேன்ஸ். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ராகுல் டிராவிடோட கோச்சிங் ஸ்ட்ராட்டஜியும் பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஒரு டீமாவே எனக்கு தெரியலங்க. என்ன பாலிடிக்ஸ் போகுது, என்ன இந்த டீம்ல பிரச்சனை அப்படின்றது புரிய மாட்டேங்குது. கையில இருக்கிற மேட்ச் தோக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா அதுவும் பேக் டு பேக்லாம் திருப்பியும் சொல்ல வர ரியலி அன்அக்செப்டபிள் சொல்லி ஆகணும். அட் த சேம் டைம் ஒரு பக்கம் LSGக்கு கிரெடிட்டை கொடுங்க, அவிஷ் கானுக்கு கிரெடிட்டை கொடுங்க. ரிஷப் பண்ட் as a கேப்டனா பாத்தீங்கன்னா ஸ்டுட் அப் ஆயிருக்காரு இந்த ஒரு பர்டிகுலர் LSG டீமுக்கு. as a பேட்ஸ்மேனா ஒரு ஸ்டுட் அப் ஆல அது கண்டிப்பா நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா CSKவோட மட்டும்தான் அவர் அடிச்சாரு. அதுக்கப்புறம் மற்ற எல்லா டீமோடையும் பாத்தீங்கன்னா நிஜமா போராதான் பேட்டிங் ஆடிட்டாரு. அதுவும் நிறைய சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் சீசன்ல. as a பேட்ஸ்மேனா ரிஷப் பண்ட் பயங்கரமா டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. பட் as a கேப்டனா காம் அண்ட் கூலா இருந்திருக்காரு அண்டர் பிரஷர்ல. LSG வின் பண்ண மேட்சஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணி அந்த க்ளோஸா செம்மையா டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த டீமுக்குள்ள பாத்தீங்கன்னா சம்திங் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. அது கண்டிப்பா சொல்லி ஆகணும். நிறைய பிளேயர்ஸ் எமர்ஜ் ஆறாங்க. ஷர்துல் தாக்கூர் பாத்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அன்சோல்டா இருந்தாரு. அவர் பாருங்க இப்ப எமர்ஜ் ஆயிருக்காரு இந்த டீமுக்கு அதே மாதிரி அவிஷ் கான், இவரெல்லாம் டிபிக்கல் T20 போலரா நானே கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன். ஆனா இந்த வருஷம் we are seeing a new அவிஷ் கான். ஸோ நிஜமாவே இந்த டீம் பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற சரக்கை வச்சு நான் அடிக்கிறேன்டா எவனா இருந்தாலும்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பா கிரெடிட் கொடுக்கணும். இவங்க எல்லாம் பாட்டம் ஆஃப் த டேபிள் வருவாங்கன்ற மாதிரி நம்மளாம் சொன்னோம் எப்போ ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல. ஸோ we have to give huge credit to LSG. எனக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தார் ரிஷப் பண்ட். அது பாத்தீங்கன்னா இனிமே ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. 180 ஸ்கோர் பண்ணாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே 180 இஸ் a good score. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க 180 கூட அச்சீவ் பண்ணிருக்க மாட்டாங்க. லாஸ்ட் ஓவர்ல அப்துல் சமத் 4 6 விடுவார் சந்தீப் சர்மா. அது மட்டும் இல்லைன்னா they would have ended like 160 165. புரியுதா உங்களுக்கு? அந்த டார்கெட் ஈஸியா RR ஜெயிச்சிருப்பாங்க. பட் அந்த 160ல இருந்து அந்த ஒரு 155ல இருந்து அவங்க அந்த ஒரு 180 அச்சீவ் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த லாஸ்ட் ஓவர். அந்த மொமெண்டம் பயங்கரமா LSGக்கு ஹெல்ப் ஆச்சு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பாருங்க 2 runs வித்தியாசத்துல தோத்துருக்காங்க எண்ட் ஆஃப் த டே. சோ அதனால அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஓவர் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்தது. ஓகே, பட் ஏடன் மார்க்ரம் ஃபென்டாஸ்டிக்கா விளையாடினாரு. பட் ஆனா அவங்களோட கீ பிளேயர்ஸ், அதிரடி பிளேயர்ஸ் மார்ஷ், பூரான்லாம் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்க. ஆயுஷ் பதானி நல்லா விளையாடுறாரு ஆஸ் யூசுவல். சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் தான் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. லாஸ்ட் அப்துல் சமத் 10 balls 30 was so crucial. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர்ல இருந்து துஷார் தேஷ்பாண்டேவும் செம எக்கனாமிக்கலா போட்டாரு. தீக்ஷனா விக்கெட் எடுக்கலாம் எக்கனாமிக்கலா போட்டாரு. அசரங்கா நல்லா போட்டாரு. சந்தீப் சர்மா ஃபர்ஸ்ட் 3 ஓவர் நல்லா போட்டாரு. லாஸ்ட் ஓவர்ல அத்தனை ரன் கொடுக்குற வரைக்கும். அண்ட் சந்தீப் சர்மா லாஸ்ட் ஃபியூ மேட்சஸா பாத்தீங்கன்னா அவரும் ரன்ஸ் லீக் பண்றாரு லாஸ்ட் ஓவர்ல. ஜென்ரலா சந்தீப் சர்மா பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அந்த டெத் போலிங்ல கலக்கிருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா கிட்ட அந்த லாஸ்ட் ஓவர் கொடுக்குறாங்க, சூப்பர் ஓவர்ல கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் முன்னாடி நல்லா போட்டு அச்சீவ் பண்ணிருக்காரு. பட் இந்த சீசன்ல நிஜமாவே அவருமே ஸ்ட்ரகிள் ஆறாருன்னு சொல்ல முடியும். நிறைய ஃபுல் டாஸ் போடுறாரு, நிறைய அடி வாங்குறாரு டெத்லன்றதான் உண்மையா சொல்லி ஆகணும். சோ அந்த லாஸ்ட் ஓவர் மொமெண்டம் பாத்தீங்கன்னா LSG பக்கம் போயிடுச்சு. கண்டிப்பா ராஜஸ்தான் ராயல்ஸ் சின்னதா ஒரு பிரஷரை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ஸ்டில் RR நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. 14 years old சூரியவன்ஷி என்ன பிளேயருங்க. 14 வயசுல ஃபர்ஸ்ட் பால் தூக்கி எக்ஸ்ட்ரா கவர்ல அடிக்கிறான். என்ன தில்லு இருக்கும். நம்மளாம் 14 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மீம்ஸ் ட்ரோல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நிஜமாவே நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கும்போது 14 வயசுல நம்ம என்ன பண்ணோம்னு நினைச்சோம்னா இன்னைக்கு சிரிப்போம். அந்த பையன் பாருங்க 14 yearsல கிரிக்கெட் விளையாடுறான். ஃபர்ஸ்ட் பால்ல
எக்ஸ்ட்ரா கவர்ல 6 அடிக்கிறான் ஒரு இன்டர்நேஷனல் போலர், அதுவும் ஐபிஎல். அப்ப எந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இருந்திருக்கும் பாருங்க. முதல் மேட்ச்ல ஒரு அருமையான கேமியோ ஆட்டு போனான் அந்த பையன் கூட ஒரு பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு போனா. ஆனா லோவர் டவுன் ஆர்டர்ல ஹெட் மேர் அண்ட் எஸ்பெஷலி ஜூரல்னால அடிக்க முடியலன்றதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜெய்ஸ்வால் அனதர் குட் இன்னிங் 72. நான் அதான் சொல்ல வரேன், அவர் நல்ல பால்ல போல்ட் ஆனாருங்க. கண்டிப்பா ஆயுஷ் கானுக்கு அது கிரெடிட் கொடுக்கணும், சரியான யாக்கர். ஆனா நான் சொல்ல வரேன், ஜெய்ஸ்வால் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல நிறைய 50s அடிக்கிறாரு. ஆனா அது வின்னிங் காஸ்ட்ல வருதா? ப்ராப்ளம் என்ன தெரியுமா? என்ன ப்ரோ நீங்க ஜெய்ஸ்வால பின் பாயிண்ட் பண்ணியே சொல்றீங்க? இல்ல கைஸ், எப்பவுமே T20ல நீ ஒன்ஸ் செட் ஆனினா உன்னோட ஸ்ட்ரைக் ரேட் ஏறிக்கிட்டே போகணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆனா ஜெய்ஸ்வால் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஒரு 70-80 அடிச்சாருன்னா அந்த 50 அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரைக் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது. 72 வந்து பாத்தீங்கன்னா 140 ஸ்ட்ரைக் ரேட்ல எண்ட் ஆஃப் தி டே அவர் அவுட் ஆயிட்டு போனாரு. ஸோ 140 ஸ்ட்ரைக் ரேட்ன்றது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆவரேஜான ஒரு ஸ்ட்ரைக் ரேட் தான். அப்படி செட் ஆகி நல்லா விளாண்ட பேட்ஸ்மேன் ஷுட் ஹவ் எண்டட் அட் 160. இங்கதான் ப்ராப்ளம் ஜெய்ஸ்வால் கிட்ட. இந்த மேட்ச்ல நல்ல பால்ல போல்ட் ஆயிட்டாரு, பட் இன்னுமே பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் விளையாடிட்டாருன்னா அந்த ஒரு ரன் பால் கேம் ஆயிருக்கும் ஆக்சுவலா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. இன்னொரு பக்கம் ரியான் பராக் 30 odd runs நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. தேவையில்லாம ஒரு ஸ்கூப் ஷாட் ஆடி சம்டைம்ஸ் அந்த ஒரு அரகன்ஸ், அந்த ஓவர் கான்பிடன்ஸ், அது அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படிதாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பக்கம் என்னடானா ரியான் பராகோட சித்தாப்பாவோ மாமாவோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பாலிடிக்ஸ் பண்றாருன்ற மாதிரி பேசுறாங்க, அவர் தான் ஷோவை ரன் பண்றாருன்னு பேசுறாங்க, அதனாலதான் பராக் வந்து கேப்டன் ஆனான்றாங்க. என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. சஞ்சு சாம்சன் கேப்டனா இருந்து இந்த டீமை வந்து வழி நடத்துறவருக்கும் சங்கக்காரர் இருக்கிறவருக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்ப டிராவிட் உள்ள வந்தாரு அண்ட் இப்ப ரியான் பராக் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஆப்சன்ஸ்ல அவர் கேப்டன் பண்ண ஆரம்பிச்சாரு. டீமே தலைகீழ போயிடுச்சுன்னு தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா டெத்ல வந்து மேட்ச் நின்றுச்சு, அதுக்கு முன்னாடி மேட்ச் மாதிரி ஓகேங்களா, டெல்லியோட விளையாடின மாதிரி. கடைசியில 6 balls 9 runs to win, மறுபடியும் சொதப்பிட்டாங்க. சுபம் துபே ஹேட் அ வெரி பேட் கேம். நல்ல ஒரு யங்ஸ்டர், ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, அவன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பயங்கரமா யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பயங்கரமான ஒரு கேமியோ விளையாண்டார் சுபம் துபே, ஸோ அதனால அவர் மேல நம்பிக்கை நிறைய இருந்துச்சு. பட் அவரோட ஃபீல்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போரா இருந்தது. கேட்ச் விட்டாரு, மிஸ்ஃபீல் பண்ணாரு. பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா ஃபுல் டாஸ் பால் எல்லாம் மிஸ் பண்ணாரு. ஈஸியா வந்து கிளியர் பண்ணிருக்கலாம் அந்த 5th ball. அவிஷ் கான் போட்டார், ஃபுல் டாஸ் போட்டார், மட்டி 6 விட்டுருக்கலாம், அதை விட்டு கேட்ச கொடுத்தாரு. அங்க கொடுமை என்னன்னா டேவிட் மில்லர் கையில வந்த கேட்ச விட்டாரு. அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் லாஸ்ட் பால்ல 4 wicket சுபம் துபே அடிச்சு முடிச்சிருந்தா கண்டிப்பா டேவிட் மில்லர் தான் காரி துப்பி இருப்பாங்க எல்லாருமே. ஆனா நல்ல வேலை அவிஷ் கான் செமையா போட்டு வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அவிஷ் கான் போது நம்ம LSD போலிங் கிட்ட வரும். ஸோ LSD போலிங் ஆப்வியஸ்லி அவங்க தான் சொல்றேன், அவங்க கிட்ட இருக்கிற சரக்கை வச்சுட்டு அவங்க செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாங்க. தே ஹேவ் குட் போலிங் அட்டாக் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், LSD வந்து இனிமேல் நம்ம வந்து ஆர்டினரி போலிங் நம்ம சொல்லக்கூடாது. தே ஹேவ் வெரி குட் போலிங் அட்டாக், தே ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி, அதை பயங்கரமா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றத நம்ம கண்டிப்பா சொல்லி ஆனா. பிரின்ஸ் யாதவ் பாருங்க என்ன பேஸ் போடுறாரு. சம்டைம்ஸ் அவர் பார்க்கறதுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்கும், ஆனா சில ஓவர்ஸ்லாம் சூப்பரா போட்டாரு. திக்வேஷ் பாருங்க அவர் ஃபார்ம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ரவி பிஷ்னாய் செமையா போட்டுட்டு இருக்காரு. ஷர்துல் தாக்கூர் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் இஸ் ஷோயிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவிஷ் கான் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஓகே, இன்னைக்கு அவிஷ் கான் தான் டிசர்வ் டு கெட் மேன் ஆஃப் த மேட்ச். ஏன்னா அந்த ஒரு மனுஷனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேம் வின் பண்ணாங்க. ஆக்சுவலா 2 பேர் நான் சொல்லுவாங்க, அவிஷ் கான் ஒரு ரீசன் போலிங்ல, அப்துல் சமாத் பேட்டிங்ல. இந்த 2 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர்ஸ் ஆஃப் இந்த 2 பேர் தான் கேம் சேஞ்சர்ஸ் ஆஃப் திஸ் மேட்ச்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஒரு பேட்ஸ்மேனால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா 4-5 6 இன்னைக்கு அடிக்க முடியும், ஆனா ஒரு போலர்னால கண்டினியூஸா யாக்கர் போடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா அப்துல் சமாத்துக்கு கிரெடிட் கொடுப்பேன், அதை விட ஒரு ஸ்டெப் ஃபர்தரா அவிஷ் கானுக்கு கண்டிப்பா ஹியூஜ் கிரெடிட் கொடுப்பேன். LSD ஓனரும் பாத்தீங்கன்னா சஞ்சீவ் கோவங்கா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. அவர் கூட வந்து சூரியவன்ஷி அந்த 14-year-old வந்து பாத்தீங்கன்னா வந்து பாராட்டினாரு, அப்ரிசியேட் பண்ணாரு. ஸோ டெஃபினட்டா LSD ஆர் கோயிங் இன் ரைட் பாத், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா தோண்டி 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 அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழிக்குள்ள உட்கார்ந்துக்கிறாங்கன்றதான் நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஸோ புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ். கையில இருந்த மேட்சை மறுபடியும் போட்ட விட்டுட்டாங்க. LSD மாஸ் காமிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.